God's name to be glorified. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல. கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பதாக, பிஃபோர் வி மெடிடேட் காட்ஸ் வேர்ட்ஸ், ஓகே, என்ன குறிச்சி, ஓகேங்களா, ஒரு ப்ரேயருக்காக என்ன குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும். ஹவ் ஐ கேம் இன் டு ஃபெய்த், விசுவாசத்தில் நான் எப்படி வந்தேன் அப்படின்றத உங்களோட சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். அதே போல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கர்த்தருடைய ஊழியத்திற்காக நான் எப்படி போகணும் அப்படின்றத உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி எனக்கு ஆசைப்படுறேன். என்னோட பேர் கார்த்திக். பிறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில் விருதாச்சலம் அப்படின்ற ஒரு பகுதியில் தான். ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட ஒரு பையன் நான். ஆனால் இந்த தெய்வத்தை 2016 கண்டு கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியும். I knew many things about Christ because I was studied in a mission school. நான் ஒரு மிஷன் ஸ்கூல்ல படிச்சதுனால இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமான விஷயம் எனக்கு தெரியும். பட் I didn't know one thing. எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்துச்சு. You know what? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் அப்படின்னு. Jesus Christ died for me. இந்த ஒரு சத்தியம் எனக்கு தெரியாது. நான் சபைக்கு 2016 போகும்போது தான் ஆண்டவர் என்னோட பேசினார். அப்ப நான் எடுத்த ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? எனக்காக உயிர் கொடுத்த இந்த தெய்வத்திற்கு உயிருள்ள நாளெல்லாம் என்ன பண்ணணும்? சேவை செய்யணும். அதுதான் என்னுடைய முதல் தீர்மானம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. அப்படி கர்த்தருக்காக பணிபுரியணும் அப்படின்ற வைராக்கியத்தோட சபை ஊழியங்கள் அதிகமாக நான் செயல்பட்டேன். 2017 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேரளாவில் சுவிசேஷகர் பாலகர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவர்கள் மூலமாக நடைபெற்ற ஒரு ட்ரைனிங் கேம்ப், ஓகேங்களா, டீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் 2017 நான் அட்டென்ட் பண்ணேன். ஸோ ஐ குட் ஏபிள் டு டிஸ்கவர் மை டேலண்ட் அண்ட் கிஃப்ட்ஸ். இந்த ஊழியத்தில், சிறு ஊழியத்தில் என்னுடைய திறமைகளும் தாளந்துகளும் இருக்கிறது என்பதை கண்டறிய தேவன் எனக்கு உதவி செய்தார். அன்றைய மகத்தான கிருபையினால 2017 இதுவரைக்கும் சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகளை எனக்கு அதிகமாக தேவன் தந்திருக்கிறார். அதை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விருதாச்சலத்திலே நான் பிறந்தாலும் அப்படின்னா தேவனுக்குள், சரிங்களா, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரிய நிலைமையில் வளர்ந்த ஒரு இடம் தான் கோயம்புத்தூர். ஆச்சரியமா இருக்குல்ல, இந்த பையன் கோயம்புத்தூரா? எஸ். 2017 என்னுடைய படிப்பதற்காக கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய GCT காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ அந்த காலேஜில் என்னுடைய இன்ஜினியரிங் படிப்பதற்கு தான் நான் முதலாக கோயம்புத்தூர் வந்தேன். ஆண்டவருக்குள்ள வளருவதற்கு எனக்கு ஒரு உறுதுணையான இருந்த ஒரு இடம்தான் கோயம்புத்தூர், சரிங்களா. ஐ க்ரூ அப் இன் ஸ்பிரிச்சுவலி இன் கோயம்புத்தூர். ஆவிக்குரிய நிலைமையில் கர்த்தர் என்னை வளர்த்த ஒரு இடம் தான் எது? கோயம்புத்தூர். 2020 என்னோட கிராஜுவேஷன் முடிஞ்சு நான் போய் இப்போ 2025 கிட்டத்தட்ட ஆஃப்டர் 5 years ஐ ஹாவ் கம் ஹியர் அட் கோயம்புத்தூர். ஸோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் நம்பாத நான் என்கரேஜ் பண்ணாத ஒரு 2 விஷயம் என்ன தெரியுங்களா? கோஇன்சிடென்ஸ் அண்ட் லக். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தற்சமயமாக நடக்குது அப்படின்னு எதுவுமே கிடையாது. 10th நல்ல மார்க் எடுத்திருக்க போலப்பா, அது லக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில தற்சமயமா நடக்கிறது ஒண்ணும் இல்ல, அதே போல லக்குமே ஒண்ணும் இல்ல. கர்த்தர் என்னை இந்த இடத்திற்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னா நான் சொல்லி நம்புறேன். தற்சமயம் ஜோசப் ராஜன் எனக்கு கால் பண்ணல, கர்த்தருடைய சித்தம் இருந்துச்சு, சரிங்களா. நேத்து சகோதரர் மூர்த்தி, கருமத்தம்பட்டியில ஊழியம் செய்யக்கூடிய மூர்த்தி, அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். ஆண்டவர் எபினேசர் சபைக்கு ஏதோ ஒன்று சொல்ல ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு
நானும் அவர் கூட சேர்ந்து சொல்ல முடியும், God wants to speak with you something important to you today. நான் சொல்றது புரியுதுங்களா? சரிங்களா? அதனால மனுஷ வசனமா இதை ஏற்றுக்கொள்ளாம எப்படி ஏற்றுக்கொள்ளுங்க? தேவ வசனமா ஏற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? ஸோ நான் இந்த கோயம்புத்தூர்ல படிச்சு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் குடும்பத்தின் சூழ்நிலையினால வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். சென்னையில் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சேன். ஆனால் மறுபடியும் ஆண்டவருடைய அந்த அழைப்பு வந்துச்சு. என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பக்காஞ்சூர் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிஷன் ஸ்கூல், லைஃப் அகாடமி ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர் ஃபார் 3.5 years. கடந்த 3 வருஷமாக வேலையோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை சத்தீஸ்கர் பகுதியில் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். சரிங்களா? இந்த 3 வருஷத்துல God taught me many lessons. ஆண்டவர் அநேக பாடங்களை எனக்கு என்ன பண்ணாரு? கற்றுக் கொடுத்தார். கோயம்புத்தூரை வச்சு ஆண்டவர் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணாரு? அவர் உயர்த்தினாரு. நான் கற்றுக்கொண்டவற்றை பிராக்டிக்கல் லைஃப்ல பயன்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் என்னை எங்க கொண்டு போனாரு? சத்தீஸ்கரில் கொண்டு போனார். விருத்தாச்சலத்துல கிறிஸ்தவனாக பிறந்து கோயம்புத்தூர்ல கிறிஸ்தவனாக வளர்ந்து கிறிஸ்தவத்தை மக்கள் மத்தியிலே பிரதிபலிக்க கர்த்தர் என்னை சத்தீஸ்கர்ல கடந்த 3 வருஷமாக வச்சிருந்தார். இந்த 3 வருஷத்துல தான் ஆண்டவருடைய கிருபையில ஹிந்தி ஒரு வார்த்தை கூட தெரியாத என்ன ஹிந்தி படிக்கவும், ஹிந்தி பேசவும், ஹிந்தியில் பிரசங்கிக்கவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதோடு கூட மலையாளம் படிக்கவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்துல 4 மொழிகளை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பேருக்காக புகழுக்காக அல்ல, எல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்படி கர்த்தர் என்னை அங்க வைத்திருந்த நாட்களிலே நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வேலையிலே கர்த்தர் என்னோடு மறுபடியும் பேசினார். எலியா கிட்ட பேசின தேவன், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். The journey is too great for you. அதே வசனத்தின் மூலமாக தேவன் என்னோட பேசி நான் அந்த பகுதியில என்னை தேவன் கொண்டு வந்த நோக்கம் இப்போது நிறைவாக போகிறது என்று உணர்ந்த நான் ஜெபத்தோடு கூட ரிசைன் நாங்க பண்ணிட்டு I have come to தமிழ்நாடு. நான் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு சத்தீஸ்கர்ல இருந்து வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய இந்த மகத்தான ஊழியத்தை உத்தரப்பிரதேசம் மாநிலத்திலே செய்யணும் என்ற ஒரு பாரத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த மாதம் ஜெபத்திற்காக சொல்கிறேன், ஜூலை 10ஆம் தேதி நான் தமிழ்நாட்டிலிருந்து உத்தரப்பிரதேசம் பிரயாணப்பட இருக்கிறேன். I'm planning to travel to UP. ஸோ அதுக்காக நீங்க ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு மாசம் மிஷன் ட்ரிப்புக்காக நான் போகிறேன். டு சூஸ் த பிளேஸ், ஆண்டவர் எனக்கு காண்பிக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தை நான் தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு பிரயாணம் தான் இது. அதனால ஜெபம் பண்ணிக்கோங்க. அதோட கூட சேர்ந்து ஆபரேஷன் பர்னபாசனுடைய ஒரு 3 மாசம் கோர்ஸ் இருக்கு, கிராஸ் கல்ச்சரல் மிஷன் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு கர்த்தருக்கு சித்தமானால், இஃப் காட் வில்லிங், பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர், இந்த வருடத்தினுடைய கடைசியில அல்லது அடுத்த வருஷனுடைய முதல் மாசத்திலே உத்தரப்பிரதேசத்துக்கு ஊழியத்திற்காக போகலாம் என்ற ஒரு யோசனை இருக்கிறது. அதற்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லி ஆசைப்படுறேன். சரி, ஓகே. பொதுவா ஒருத்தவருக்கு குழந்தை பிறந்தால், சரிங்களா, குழந்தை பிறந்தால் நாம் அவர்களை பார்க்கும்போது, அந்த குழந்தையை பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில காமன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது தெரியுமா? எஸ், திஸ் சைல்ட் லுக்ஸ் லைக் ஹிஸ் ஃபாதர். கரெக்ட் தானே? இல்ல இவங்க அம்மா மாதிரியே இருக்கு. ஐ திங்க் he looks like grandfather. கரெக்டா? அது ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட். கரெக்டுங்களா? அந்த குழந்தை பிறந்து வளரும் போது, இந்த பையன் அவங்க அப்பா மாதிரியே பண்றான்ப்பா, இந்த பொண்ணு அவங்க அம்மா மாதிரியே பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உளவியல் சொல்லுது, சைக்காலஜி சேஸ் அபவுட் திஸ். கிட்டத்தட்ட 80-90% சிறு பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ they imitate their parents. நான் சொல்றது புரியுதுங்களா? அவர்கள் பெற்றோர்களை அவங்க என்ன பண்றாங்களா? பின்பற்றாங்க.
அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவர்களும் தங்களை தானே ஆக்ட் செய்து, சரிங்களா, நடித்து அவர்களைப் போல அவர்கள் செய்கிறார்கள். கவனிச்சிருக்கீங்களா பேரண்ட்ஸ்? ஹேவ் யூ நோட்டீஸ் திஸ் அட் யுவர் ஹோம்? கிட்டத்தட்ட 80% சிறு பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிறாங்க. சிறு பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது, ஸ்கூல்ல படிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்கூல் டீச்சரை போல பண்ணுவாங்க. ஐ ஹாவ் சீன், சரிங்களா, நான் அங்க வேலை செய்யும் போது என்னை போல நடித்து காட்டின நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிந்தோ தெரியாமலோ யாரோ ஒருவரை பின்பற்றுகிறார்கள். இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை, சரிங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். Let me ask you one question. As Christians, living testimony of His grace, of His love and truth, நாம யாரை பின்பற்றுகிறோம்? Answer me. நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? கிறிஸ்து இயேசுவை பின்பற்ற வேண்டும். அதுதான் வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு லெசன், இல்லைங்களா? Ephesians chapter 5 verse 1 says, be imitators of God. நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனை பின்பற்றுவர்களாக நாம இருக்கணும் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, சரிங்களா? நான் நினைக்கிறேன் இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு தலைப்புல ஜோசப் ராஜர் அங்கிள் எடுத்திருக்கிறாங்க, சரிங்களா? ஆனா இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? We need to do two important things as we imitate God. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானும் நீங்களும் இந்த கிறிஸ்துவை அல்லது தேவனை பின்பற்றும் போது செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாமா? கற்றுக்கொள்ளலாமா? சரி, முதல் விஷயம் அது என்ன தெரியுங்களா? அட்மிட். அட்மிட் அப்படின்னா ஒப்புக்கொள்றதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு கேள்வி உங்களுடைய மனசுக்குள்ள வரலாம், வாட் ஷுட் ஐ அட்மிட்? நான் என்னத்தை ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா படிக்கலாமா? கற்றுக்கொள்ளலாம். ப்ளீஸ் டர்ன் வித் மீ 2 Samuel chapter 12. 2 சாமுவேல் அதனுடைய 12ஆம் அதிகாரம். நம்மளுடைய போர்ஷன் பாத்தீங்கன்னா from verses 1 to 14. ஆனா let us read till verse 7. ஒருவன் ஐஸ்வரியவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வரியவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றுமில்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து அவன் படியிலே படித்துக் கொண்டு அவனுக்கு ஒரு மகளை பிறந்தது. அந்த ஐஸ்வர்யனிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. ஓகே, ஒரு முக்கியமான, சரிங்களா, ஒரு விஷயத்தை நம்ம இந்த சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், சரிங்களா? I'm not going to explain the passage. நான் இங்க சொல்லப்பட்டக்கூடிய அந்த சம்பவத்தை நான் விவரிக்க ஆசைப்படுகிறேன், சரிங்களா? இந்த தாவீதை குறித்து நமக்கு நல்லா தெரியும். வேதத்திலே தேவன் ஒரு டெஸ்டிமனி கொடுத்த, இப்படி ஒரு சாட்சி கொடுத்த ஒரு மனுஷன். I have found David, a man after my own heart. என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் தாவீதை கண்டேன் அப்படின்னு சொல்லிதான் அப்போஸ்தலர் 13:22 நம்ம வாசிக்கிறோம், சரிங்களா?
இஸ்ரவேலினுடைய 2வது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் யாரு? இந்த தாவீது. புரியுதுங்களா? நம்மளுடைய சங்கீத புஸ்தகத்துல அதிகமான சங்கீதத்தை எழுதியவர், பாடினவர் யாருதான்? இந்த தாவீது தான். சரிங்களா? இன்னைக்கு வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 John chapter 3 verse 9. அந்த வசனம் சொல்லக்கூடியது என்னன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். இன்னைக்கு அதிகமாக மிஸ்இன்டர்பிரட் பண்ணப்பட்ட ஒரு வசனங்கள் இந்த ஒரு வசனம். இஃப் யூ கமிட் சின், யூ ஆர் நாட் அ சைல்ட் ஆஃப் காட், சில்ட்ரன் ஆஃப் காட். இன்னைக்கு இப்படி போதிக்கக்கூடிய சபைகள் உண்டு. நீ பாவம் செஞ்சிட்டியா, அப்போ நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. ஆக்சுவலி அங்க சொன்னப்பட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? யூ வில் நாட் கண்டினியூ இன் சின். பாவத்தில் நீ நிலை நிற்க மாட்ட, அதுதான் அர்த்தம். நான் சொல்றது புரியுங்களா? தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் என்ன பண்ண மாட்டான்? நிலைத்து நிற்க மாட்டான். சரிங்களா? அப்போ ஒரு கேள்வி கேட்கிறேனே, does a believer commit a sin? Does a believer commit sin? Answer me. ஒரு விசுவாசி பாவம் செய்ய முடியுமா? முடியும். The Bible teach yes. தாவீது இங்க நம்ம பார்க்கிறோம், டேவிட் committed a sin. சரிங்களா? தாவீது என்ன செஞ்சாரு? பாவம் செஞ்சார். இந்த பாவத்தை நம்ம எப்படி தெரியுமா பார்க்கிறோம்? ஐயோ, இதெல்லாம் பெரிய பாவங்க. ஒரு மனுஷனை கொலை செஞ்சு அவனுடைய மனைவிய அவன் சுதந்தரித்துக் கொள்வதற்கு தாவீது என்னென்னலாம் பிளான் போட்டாரு. உரியாவை என்ன பண்ணாரு தாவீது? அந்த போர்ல தலைமை தாங்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு, அதுக்கப்புறம் உரியாவை கொல்வதற்கு காரணமாக இருந்தது தாவீது தான். ஒரு ரீசன் இருந்துச்சு. உரியாவனுடைய மனைவியை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளணும். சரிங்களா? இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் வசனம் எப்படி தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? சாப்டர் 11 verse 27, செகண்ட் பார்ட். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. அப்படி சொல்லிதான் 12வது அதிகாரமே ஆரம்பிக்குது. தேவனுடைய பார்வைக்கு தாவீது செய்தது என்னதான்? பொல்லாதது. சரிங்களா? ஆண்டவர் எல்லா பாவங்களையுமே ஒரே நிலைமையில தான் பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே பொய் சொல்றதுலாம் என்னங்க, ஒரு சின்ன விஷயம் தானே. 1000 பொய்களை சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை நடத்தலாம், தப்பு இல்லையே. சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இதோ புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு டம்ளர் கிளாஸ்ல ஒரு நல்ல தண்ணி இருந்தாலும் அதுல when you drop a single drop, okay, when you pour a single drop of venom, ஒரு துளி விஷத்தை நீங்கள் அந்த வெள்ளத்தில் கலந்தாலும் அந்த வெள்ளம் என்னவா மாறிடும்? அந்த தண்ணீர் என்னவா மாறிடும்? விஷமா மாறிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய பார்வையில சின்ன பாவம் பெரிய பாவம் என்ன இல்ல. தேவனுக்கு விரோதமாக நாம் என்ன செய்தாலும் அதை தேவன் பாவமாக தான் கருதுகிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனுக்கு நாம எல்லாரும் பாவம் செய்கிறோம். இங்க கூட தாவீது பாவம் செஞ்சார். ஆனால் do we have a courage to admit what I have done against God? கர்த்தருக்கு விரோதமாக நான் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு எனக்கு இருக்கா? தாவீது பாவம் செஞ்சாரு, இல்லன்னு சொல்லலையே. எஸ், he committed sin. ஆனால் ஐயோ, அப்ப அந்த மனுஷன் நான் தானா? சரிங்களா? இந்த தாவீது ஒரு மனுஷனை மனம் திரும்பி இயேசு தேவன் அவரிடத்தில் கொண்டு வருவதற்கு he made a plan. சரிங்களா? நாத்தான் ஒரு நபரை கொண்டு ஒரு பேரபிள் மூலமாக, ஒரு ஊமையின் மூலமாக, சரிங்களா, நல்லா எப்படி ஒரு வாழைப்பழத்துல ஊசி இறங்கிறது கூட தெரியாத அந்த அளவுக்கு
தன்னுடைய பாவத்தை இங்க தெரியல, தாவீதுக்கு தெரியல. இது நீ என்ன பத்தி தான் சொல்றியா அப்படின்னு தெரியல. அப்ப 7வது வசனம் சொல்றாரு, இவர் ரொம்ப கோபமாயிட்டாரு தாவீது. ஐயோ, அவன் ரொம்ப மோசமானவனே, இப்படி செஞ்ச ஒருத்தவன் எப்படிப்பட்டவன், மோசமானவனே, அவன் இதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் செய்யணும், நாளத்தனையாக அவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது 7வது வசனத்தை வாசிங்க மறுபடியும். நோக்கி, அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். நீயே அந்த மனுஷன். When David heard about it, தாவீது இந்த வார்த்தையை கேட்டபோது அவனுடைய இருதயம் உடைந்தது. ஐயோ, தேவனுக்கு விரோதமாக நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேனே அப்படின்னு சொல்லி வசனம் 13ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. வாசிங்க பிரதர். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றார். அதை தான் கேட்டேன். Do we have a courage to admit our sins? தாவீது பாவம் செய்தாருங்க, உண்மைதான். ஆனால் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனநிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய சபைகளில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? We don't accept our mistakes. நம்மளுடைய தவறுகளை, நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. நான் ஒரு புத்தகத்தை படிச்சேன். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு வாக்கியம், when we justify our sins or pretend we are always right, we stop becoming Christ. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லி என்னுடைய பாவத்தை நான் நியாயப்படுத்தும் போது, இல்ல நான் செய்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நான் கிறிஸ்துவாக மாறக்கூடிய இந்த ப்ராசஸ்ல நான் நின்னுட்டேன்னு அர்த்தம். We stop becoming like Christ. நான் சொல்றது புரியுதுங்களா? நாத்தான் தாவீதினுடைய பாவத்தை உணர்த்திய போது, இல்ல சுட்டி காட்டிய போது, தாவீது தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டான். He accepted his mistake. அதனாலதான் தேவன் தாவீதை அதிகமாக பிற்காலத்தில் எடுத்து பயன்படுத்த முடிஞ்சது. சரிங்களா? If you have a time at home, உங்களுடைய வீட்டில் நேரம் இருந்தா please go through Psalm 51. சங்கீதம் 51 நீங்க போய் வாசிச்சு பாருங்க வீட்டில். தாவீதினுடைய மனநிலை, சரிங்களா? ஐயோ, நான் தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை நான் செஞ்சிட்டேனே. நான் சொல்றது புரியுதுங்களா? நாம இந்த ரட்சிப்பினுடைய 2வது நிலையில இருக்கிறோம். ஐ திங்க் யூ நோ அபவுட் இட். ரட்சிப்புல 3 நிலைகள் இருக்கு. முதல் நிலையை we call justification, நீதிமானாக்கப்படுதல். அப்படின்னா என்னன்னா, அதாவது freedom from the penalty of sin. நான் சொல்றது புரியுதுங்களா? பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கப்படுது? விடுதலை கிடைக்குது. அதான் நம்ம ரட்சிக்கப்படும் போது, சரிங்களா? 2வது நிலையை we call sanctification. sanctification அப்படின்னா freedom from the power of sin. பாவத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்கிறது. 3வது we call glorification. freedom from the presence of sin. பாவத்தின் பிரசனத்திலிருந்து அல்லது பாவத்தின் இருப்பிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க போகுது. that is a future. சரிங்களா? past, present and future. இப்போ we are in present, செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகப்பட வேண்டியது நம்முடைய கடமை. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டியது நம்ம கடமை. அதான் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமே, நமக்கு இனிமே என்ன இல்லை? பாவத்தின் தண்டனை நமக்கு இல்லை. There is no condemnation those who are in Christ. That's what we read in Romans chapter 8 verse 1. ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் உள்ளவர்களுக்கு என்ன இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு வாசிக்கிறோம். இனிமே எனக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லையே.
பரலோகத்துக்கு தான் போவேன். இல்லை, ஒரு ப்ராசஸ் இருக்கு. கிறிஸ்துவை போல மாறக்கூடிய என்ன இருக்கு, ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணப்படணும், ரட்சிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில போகும்போது கண்ணாடிக்கு முன்னாடி நிற்போம், சரிங்களா? we oftenly stand before the mirror. for what? எதுக்காக நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறோம்? for what reason? to correct ourselves. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், நான் ஒரு வெட்டிங் போறேன், சரிங்களா? ஒரு குறை இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் வேதத்தை முன்பு வைத்து, ஆண்டவரே என்னுடைய மறைவான பாவங்களை நீங்க எனக்கு காமிங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோமா? Are we stand before Bible every day? நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த உலகத்தில் நான் நல்லவனாக காண்பிருப்பதற்கு நான் நிறைய விஷயத்தை செய்யறேன். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு நான் என்ன செய்கிறேன்? Do you understand what I'm trying to say? சரிங்களா? நீதிமொழிகளை வாசிக்கிறோம், நீங்க நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. Proverbs chapter 28 verse 13. நீதிமொழிகள் 28 அதனுடைய 13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவனுடைய இரக்கத்தை பெறுகிற ஒரு கிறிஸ்தவனாக நம்ம வாழணுமே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, தெரிந்தோ தெரியாமலோ நான் உங்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன். இன்னைக்கு தெரியாமலோ அப்படின்ற வார்த்தையை என்னால் அதிகமா பயன்படுத்த முடியாது. காரணம், துணிகரமான பாவங்களை இன்னைக்கு நம்ம செய்யறோம். இது தப்புன்னு தெரிஞ்சே செய்யக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிக பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? I know many of them. இது தவறு அப்படின்னு தெரிந்தே துணிகரமாக செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் தெரியுங்களா? இது சூடு, இதை தொட்டா எனக்கு சுட்டுடும் அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டா? இமிடியேட் இம்பாக்ட் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை செய்ய மாட்டோம். ஏன்னா உடனடியான ஒரு விஷயம் கிடைக்குது. ஆனா இன்னைக்கு when we commit sin என்ன கிடைக்கிறது இல்லைங்க, இமிடியேட் பெனால்டி. சரிங்களா? உடனடியாகவே அப்பொழுது தண்டனை கிடைக்கல. பழைய ஏற்பாட்டு காலத்துல பல்லுக்கு பல்லும் கல்லுக்கு பல்லும் வாசிக்கிறோம், உடனடி தண்டனை. நீ இதை பண்ணியா, அந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனை உடனடியாக வழங்கப்படும். ஆனா இன்னைக்கு நாம் துணிகரமான பாவங்களை செய்வதற்கு காரணம் உடனடியான தண்டனை நமக்கு கிடைக்கல. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? salvation is free but not reward. ரட்சிப்பு இலவசமாக கர்த்தரால் வழங்கப்பட்டது, ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ், பிரதிபலன்கள், அது இலவசம் இல்லை. நான் இந்த உலகத்தில் யாராக வாழ்கிறேனோ, கர்த்தருக்காக நான் என்ன செய்தனோ, அதன் அடிப்படையில தான் நமக்கு பிரதிபலன் கிடைக்கும். சரிங்களா? நாம கிறிஸ்துவை பின்பற்றும் போது நாம தவறி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? we can fall down at any time. எந்த நேரத்திலும் தவறி விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பாவமான உலகத்துல, பாவ சரீரத்துல நம்ம இருக்கிறோம். சரிங்களா? ஆனா be careful. நான் சொல்றது புரியுதுங்களா? தப்பு செய்த உடனடியாகவே தேவனிடத்தில் போய், ஆண்டவரே என்னை மன்னியும், ப்ளீஸ் let us try to confess our sin before God. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா நாம் நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவரா? உண்மையும் நீதி உள்ளவர். That's what we read in chapter 1 John chapter 1 verse 9. 1 யோவான் முதல் அதிகாரம் 9வது வசனத்தில் அதை தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த அட்மிட் அப்படின்ற இந்த தலைப்பினுடைய ஒரு கரு வசனமே அதுதான்.
முதல் யோவான் அதனுடைய முதல் அதிகாரம் 9வது வசனம். சரிங்களா? உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் 3 நிலைமைகளை நம்மளுடைய தவறுகளை சுட்டி காண்பிப்பார். எத்தனை நிலைமைகளைங்க? 3. There are 3 stages. சரிங்களா? முதல் விஷயம், நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் யாரை பெற்றுக்கொள்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை என்ன தெரியுமா? You know what is the important work of the Holy Spirit? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நம் நியாயத்தை குறித்து உணர்த்துவது. சரிங்களா? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உண்மையாகவே ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருந்தா அவன் செய்யக்கூடிய பாவத்திற்காக கண்டிப்பாக மனம், ஐயோ இதை நான் செய்யக்கூடாது, ஐ எம் நாட் சப்போஸ் டு டூ திஸ், ஆனா இதை செஞ்சுட்டேன். அந்த ஒரு உணர்வு யார் தெரியுமா அந்த உணர்வை ஏற்படுத்துகிறார்? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளுடைய பாவத்தை உணர்த்த அவர் முதல் நிலைமையில அவர் உதவி செய்யறார். 2வது, நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்காம வாழும்போது, பாவத்திலே தொடர்ந்து செய்யும் போது, ஆண்டவர் he will expose your sin to the godly people. சரிங்களா? பரிசுத்தவான்களுக்கு உங்களுடைய பாவத்தை தேவன் வெளிப்படுத்துவார். அப்போ the saints, பரிசுத்தவான்கள் உங்களோடு பேசுவாங்க. எப்பா இது ஆண்டவருக்கு விரோதமாக செய்யற, சரியா? இதை செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம், ஆனால் மனம் திரும்பு, நீ வேற ஒரு வழியில போயிட்டு இருக்கிற, ப்ளீஸ் டேக் ஏ யூ டர்ன். இதெல்லாம் யார் சொல்லுவா? தெய்வ பிள்ளைகள். சரிங்களா? பரிசுத்தவான்கள். 2வது நிலைமையில் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவார். அவர்களுடைய பேச்சுக்கு நம்ம கேட்காம, நான் என் இஷ்டப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழும் போது, தேவன் மறுபடியும் நம்மளோட த்ரூ சர்க்கம்ஸ்டன்ஸ், சூழ்நிலைகள், சிச்சுவேஷன்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கிறாரு, முகேஷ்ன்னு சொல்லிட்டு, இன்னும் உயிரோட இருக்கிறாரு. அந்த அண்ணன் தேவனுக்கு விரோதமாக துணிகரமாகவே சபையில் ஒரு பாவத்தை செஞ்சார். தேவன் உணர்த்தினார், கேட்கல. சபையார் பேசினாங்க, கேட்கல. என்னாச்சு தெரியுமா? அந்த அண்ணன் பைக்ல போயிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல தன்னுடைய கண்கள் மூலமாக தான் அவர் பாவம் செஞ்சாரு. கண்ணுக்கு மேல ஒரு பெரிய ஒரு வெட்டு. ஏன் தெரியுமா? அந்த அண்ணனை புரிய வைப்பதற்கு. ஆண்டவர் அவரோட உயிரை எடுக்கல. He didn't take his life. நான் சொல்றது புரியுதுங்களா? எப்படியாவது நீ என்கிட்ட வரணும் சொல்லிதான். சரிங்களா? ஒரு நபரை ஆண்டவர் பாவத்தை குறித்து உணர்த்தும் போது, பரிசுத்த ஆவியான மூலமாகவோ இல்ல பரிசுத்தவான்கள் மூலமாகவோ இல்ல சூழ்நிலை மூலமாக உணர்த்தும் போது, ஒரே ஒரு ரீசன் தான். என்ன தெரியுங்களா? அதுதான் இங்கிலீஷ்ல ரீகன்சிலியேஷன் சொல்லுவோம் நம்ம. ஒப்புரவாகுதல். ஐயோ நீ பாவம் செஞ்சுட்ட, நீ இனிமேட்டு எனக்கு வேண்டாம் சொல்லி ஒதுக்கக்கூடியவர் நம்ம ஆண்டவர் இல்லை. புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? நீ பாவம் செஞ்சுட்டு அதனால இனிமே நீ என்னுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இல்லை நம்மளுடைய ஆண்டவர். God wants us. அதர்வைஸ் நான் எப்படி சொல்லுவேன்? God wants you. ஆண்டவருக்கு நீங்க தேவைங்க. அதனாலதான் பேதுரு பாவம் செஞ்சாலும், தேவனே இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தாலும், எப்படி பேதுருவை தன்னுடைய சீஷனாக மாற்றுவதற்காக கெனசரேத் கடற்கரைக்கு அவர் காலையில போய் நின்று, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொன்ன அதே தெய்வம், இவன் மறுதலித்த போதும் அதே போல காலையில கடற்கரையில அவனுக்காக நின்று, பேதுருவே, அவங்க அப்பா பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா particularly Jesus Christ is talking with Peter particularly that, do you love me? ஒரு டைம் கேட்கலைங்க, உடைக்கிறார் ஆண்டவர் அவனுடைய மனசை. பீட்டர், do you love me? Do you love me? Do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாய் 3 முறை சொல்லும் போது, அவன் செய்த தவறை உணர்ந்து கொண்ட அந்த பேதுரு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவரே,
நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த நாட்களை விட இப்போ இயேசு கிறிஸ்துவ கிட்ட தன்னை அர்ப்பணித்த பேதுருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன தெரியுங்களா? ஒரே பிரசங்கத்துல 3000-5000 பேரை கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்படுறாங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்மளுடைய வீட்டுல ஒரு ஒரு பிளேட்டை வந்து நம்ம யூஸ் பண்றோம் ஃபார் சாப்பிட்றதுக்கு. அந்த பிளேட் அழுக்கா இருந்துச்சுன்னா அதிலேயே சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிடுவோமா? சொல்லுங்க. we will not. நாம் அந்த அழுக்கான பாத்திரத்தை நாம் உபயோகப்படுத்த மாட்டோம். சேம். unless until என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் வரை தேவனால என்னை எடுத்து பயன்படுத்த முடியாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு எல்லாருக்கும் ஆசை, கர்த்தாவே நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும். ஆனா அதுக்கு ஒரு தடை இருக்கே. சம்டைம்ஸ் we against rebellion against God. அந்த தடை நீங்கப்படணும். அந்த தடை தான் எது? நம்மளுடைய பாவ மன்னிப்பு இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? முதல் விஷயம், நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது let us admit when we commit sin. சரிங்களா? நாம் இப்பொழுது என்ன பண்ணப்படுறோம்? மன்னிக்கப்படுறோம் இல்லைங்களா? இது கூட ஒரு இன்க்ளினேஷன் இருக்கு. இன்க்ளினேஷன் அப்படின்னா நாம மன்னிக்கப்படுறதுனால நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன? சொல்லுங்க. நாம மன்னிக்கப்பட்டோம், சரிங்களா? when we confess our sin, நாம மன்னிக்கப்பட்டுட்டோம். இப்போ நாம செய்ய வேண்டியது என்னது? மன்னிக்க வேண்டும். forgive. முதல் விஷயம் admit, ரெண்டாவது forgive. இந்த ரெண்டு டாபிக் தாங்க இன்னைக்கு. admit and forgive. நாம அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். இப்போ நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா? மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ப்ளீஸ் read Ephesians chapter 4 verse 31 and 32. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனமும் 32வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ். ம். ம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சரிங்களா? ஸ்தானாதிபதி பத்திரிகையை வாசிக்க பழக்க யாருக்காச்சும் இருக்கா? சரிங்களா? இந்த மாசத்தினுடைய அந்த ஸ்தானாதிபதி பத்திரிகையில கோல்டன் பேர்ல்ஸ், பொன்னான முத்துக்கள் அப்படின்ற ஒரு இதுல ஒரு வாசகம் வந்துச்சு. என்னை அதிகமாக சிந்திக்க வைத்த ஒரு வாசகம். To be a Christian means to forgive the inexcusable because God has forgiven the inexcusable in you. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது என்பது மன்னிக்க முடியாததை மன்னிப்பது. காரணம், தேவன் உங்களில் மன்னிக்க முடியாததை மன்னிச்சிருக்கிறார். மன்னிக்க முடியாத பாவத்தை நம்ம செஞ்சோம், ஆனாலும் God has forgiven us. தேவன் நம்மை மன்னித்தார். இப்பொழுது நம்மளுடைய கடமை என்னது? What is our responsibility? To forgive others. மற்றவர்களை மன்னிக்க வேண்டியது என்னுடைய ஒரு கடமை. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் ஒரே ஒரு மிஷனரியை பத்தி சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். I'll take 5 more minutes. கிரஹாம் ஸ்டெயின்ஸை பத்தி கேள்விப்பட்டீங்களா? Have you heard about கிரஹாம் ஸ்டெயின்ஸ்? அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்த ஒரு நபர், திருமணமாகி தன்னுடைய குடும்பத்தோடு கூட இந்திய தேசத்திற்கு ஒடிசால இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்தார். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய தொழு நோயாளிகளுக்கு, ஓகேங்களா, who dedicated his life to serving people affected by leprosy. அதுதான் வந்து இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ். தொழு நோயாளி மக்கள் மத்தியில தேவனுடைய அன்பை கொண்டு போவதற்கு குடும்பமாக வந்தவர். அவருக்கு 3 பிள்ளைகள். அவருடைய மனைவி பேர் வந்து கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ். 3 பிள்ளைகள். மூத்த மகள் எஸ்தர், 2 பசங்க பிலிப் அண்ட் தீமோத்தேயு. சரிங்களா? பிலிப்பு மற்றும் தீமோத்தேயு. இவர்கள் இந்த ஒடிசா பகுதியில ஊழியத்தை செய்து கொண்டிருந்த நாட்களிலே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹிந்துத்துவ ஒரு
அமைப்பை சேர்ந்த ஒரு நபர், தாரா சிங். சரிங்களா? இந்த தாரா சிங் அவருடைய கூட்டத்தோட வந்து on the night of January 22 to 1999, ஜனவரி 22ஆம் தேதி 1999 அன்று ராத்திரியிலே கேம்பிங்காக போயிருந்த கிரகாம் ஸ்டெயினும் அவருடைய 2 பிள்ளைகளும் அவர்கள் கொல்லப்பட்ட விதத்தை யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? They were burned alive inside the vehicle. அவர்களுடைய காரில் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டவர்கள் இந்த தாராசிங் மூலமாக. இவருடைய மரணத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் கிரகாம் ஸ்டெயின்ஸ் டெத், கிளாடிஸ் ஸ்டெயின்ஸோட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னை அதிகமாக பாதிக்கப்பட்டு, ஐ திங்க் அது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆக்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் நான் நம்புறேன். ஐ ஹாவ் ஃபர்கிவன் த கில்லர்ஸ். என்னுடைய கணவரையும் பிள்ளைகளையும் கொன்ற அந்த கொலையாளிகளை நான் மன்னித்து விட்டேன். ஐ ஹாவ் நோ பிட்டர்னஸ். என்கிட்ட இப்போ ஒரு கசப்பான தன்மை என்னுடைய மனசுல இல்லை. ஐ எம் நாட் ஆங்கிரி. நான் கோபத்தோடும் இல்லை. I want them to know that Jesus loves them. அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். அவர்களையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். இது யார் சொன்னது தெரியுங்களா? தன்னுடைய கணவனையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்த ஒரு சகோதரியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வாசிச்சோம். ஒரு நபரை மன்னிப்பதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் என்ன தெரியுங்களா? If I want to forgive somebody, what should I have? என்கிட்ட என்ன இருக்கணும்? தேவ அன்பு. தேவ அன்பு உங்களிலும் என்னிலும் இல்லாத வரைக்கும் it is not possible to forgive others. நான் சொல்றது புரியுதுங்களா? தேவ அன்பு உங்களிடத்தில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களால அவர்கள் செய்த தவறையும் மன்னிக்க முடியும். என்னைக்காவது நீங்க செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ்? செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுருவோம். செய்யாத தவறுக்கு என்னைக்காச்சும் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்க. தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்துல வந்து நிற்கும். சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எனக்கும் ஒரு சகோதரருக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னை பார்த்தாலுமே அந்த சகோதரர் வந்து தலையை அப்படியே இப்படி மாத்திட்டு போவார். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, பாரமா இருந்துச்சு. I didn't commit any sin against this brother, but then why he is reacting like that? நான் அவருக்கு விரோதமாக ஒரு பாவத்தையும் செய்யவில்லையே, ஆனால் அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஏன் இப்படி செய்கிறார்? நான் அவர்கிட்ட போனேன், அவர்கிட்ட பேசினேன், அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் எனக்கு தெரியல, ஆனா என்னுடைய பேச்சினாலேயோ என்னுடைய செயலினாலேயோ உங்களை நான் காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இதை சொல்வதற்கு காரணம் கிறிஸ்துவின் அன்பு என்னிடத்துல இருந்தனாலதான். நான் சொல்றது புரியுதுங்களா? So let us choose to admit ourselves when we commit sin. Let us choose to forgive one another as Christ forgave you on the cross. கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? முயற்சி பண்ணுவோம். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவிதத்துல நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த உலகம் எப்படி அப்போஸ்தலரை நம்ம வாசிக்கிறோமே, அந்தியோக்கியா பட்டணத்துல வாழ்ந்த சீஷர்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்துவ போல செயல்படுறாங்களே அப்படின்னு சொல்லி they called them. என்னன்னு சொல்லி அழைச்சாங்க தெரியுங்களா? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அப்போஸ்தலர் 11 அதனுடைய 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒரே ஒரு கோட் சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். செயின்ட் பிரான்சிஸ் அவருடைய ஒரு கோட் இது. Preach the gospel at every time.
இஃப் நெசசரி யூஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். சுவிசேஷத்தை எல்லா சமயத்திலும் பிரசங்கிங்கள், தேவைப்பட்டால் உங்களுடைய வார்த்தையை உபயோகிங்கள். அப்படின்னு என்ன அர்த்தங்க? நம்மளுடைய வாழ்க்கையே சுவிசேஷகமாக மாறணும்னு சொல்லிதான் கிறிஸ்து அதை தான் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் கிறிஸ்துவனுடைய சாயலில் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம போய் வெளியில சொல்ல வேணாம், we are Christians, let others says, மற்றவங்க சொல்லட்டும், நாம் யார்? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு நாள் சபைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இல்ல, சமுதாயத்திலும் கிறிஸ்தவனாக நம்ம வாழ்வதற்கு இந்த 2 விஷயத்தை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கடைபிடிப்போம். யாக்கோபு சொல்றாரு, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லி. நாம் இன்னைக்கு கேட்டிருக்கிறோம், செய்வதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தர் எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஓகே, அதே போல சபையாருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். கர்த்தர் தாமே கேட்டு இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.